அன்பானவர்களே, அதுவும் இயலாவிட்டால் குறைந்தபட்சம் ஒரு முஸ்லிம் மற்ற முஸ்லிம்களை பார்த்து எவ்வளவு தான் வெறுப்பாக இருந்தாலும் பரவாயில்லை, எவ்வளவு தான் கோபத்தில் இருந்தாலும் பரவாயில்லை, அவரை பார்த்து ஒரு புன்முறுவல், ஒரு புன்சிரிப்பாவது சிரியுங்க. இதுவும் உன்னிடத்தில் இல்லை என்றால் மனித நேயம், இன்சானியத் உன்னிடத்தில் செத்து போய்விட்டது என்ற அர்த்தம். சொர்க்கத்துடைய 8 கதவுகள் அவருக்காக திறக்கப்படுகிறது. அவர் விரும்பிய கதவின் பக்கம் செல்லலாம். நாம் செய்தது என்ன? ஒது செய்தோம், நல்ல முறையில் செய்தோம், சுன்னத்தான முறையில் செய்தோம். அல்லாஹ் இந்த பாக்கியத்தை தருகிறார். என்ன பாக்கியங்க? சொர்க்கத்துடைய 8 கதவுகள் திறக்கப்படுகிறது. சாதாரண விஷயமா? இந்த தொழாதவர் இருக்கிறாங்களே, தொழாதவருடைய பட்டியல் இருக்கிறதே, அந்த பட்டியலிலே நாம் இடம் பெறாமல் பார்த்துக் கொள்ளுங்க. யார் தொழுவதில்லை? காஃபிர்கள் தொழுவதில்லை, முஸ்லிம்கள் தொழுவதில்லை, முஸ்லிம் அல்லாதவர்கள் தொழுவதில்லை, ஃபாசிகீன்கள் தொழுவதில்லை, மரணித்தவர்கள் தொழுவதில்லை. அன்பானவர்களே, இது போன்ற பட்டியலிலே நம்முடைய பெயர் இடம் பெறலாமா? சிரமங்கள் வந்தால், ஏதாவது முசீபத்துகள் வந்தால் அந்த தோழன் தான் அவனுக்கு உதவி செய்வான், அந்த மஹல்லாவாசி தான் அவனுக்கு உதவி செய்வாங்க, பக்கத்து இருக்க தான் அவனுக்கு உதவி செய்வான். எந்த வேட்பாளர் வரமாட்டான், எந்த எம்எல்ஏ வரமாட்டான். ஓட்டு வாங்கிடுவான் இல்லையா, அதுக்கு பிறகு நீ அவனை பார்க்கவே முடியாது. இது இந்தியாவுடைய ஒரு தலையெழுத்து. எனவே அன்பானவர்களே, இந்த எலெக்ஷனுக்காக வேண்டி, இந்த கட்சிக்காக வேண்டி, அந்த கட்சிக்காக வேண்டி சப்போர்ட் பண்றேன், சொந்த பந்தங்களை பகைத்துக் கொள்கிறேன் என்று நாம் செய்வது மிகப்பெரிய ஒரு மடத்தனம். அதற்காக யாரையும் பகைத்துக் கொள்ளாதீர்கள். ஒரு முஸ்லிம் மற்ற முஸ்லிம் திட்டிக் கொள்ளாதீர்கள். ஓட்டு போடுறியா போடுங்க, இல்லையா விட்டுருங்க, பிரச்சனை இல்லை. இதை காரணம் காட்டி, இதை காரணை காட்டி பல பேர் என்ன செய்வார்கள் என்றால், தாடியை எடுப்பார்கள், தாடியை சிரைப்பார்கள், தாடியை மடிப்பார்கள். ஆனால் அவர்களிடத்தில் ஒரே ஒன்று சொல்லிக் கொள்கிறேன், அல்லாவின் தூதர், அல்லாவின் நபி, அல்லாவின் ரசூல், படைப்பினங்களிலேயே சிறந்தவர், காத்தமுன் நபியின், தாஜிதாரே மதீனா, அஹ்மதே முஸ்தபா, ரசூலே அக்ரம், முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட ஒழுக்கமானவர்கள், அழகானவர்கள் இந்த உலகத்தை யாராவது இருக்கிறார்களா? அவர்களே தாடி வைத்தார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் ஹம்தா வஷ்குருல்லாஹி ஷுக்ரன் ஷுக்ரா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில் கரீம். அம்மா பாத். فقد قال الله تبارك وتعالى في القرآن المجيد والفرقان الحميد. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وذكر فإن الذكرى تنفع المؤمنين. صدق الله العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم: اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளானும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு அனைத்து புகழும். சலாத்தும் சலாமும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் குடும்பத்தார், சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், அத்துணை முஸ்லிம்களின் மீதும் குறிப்பாக நம் அனைவரின் மீது உண்டாகட்டுமாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே
அவ்வாரியாத் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்திலே 55வது வசனத்திலே சொல்கிறான், வதக்கிர் ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். அறிவுரை பெறுபவர்கள் யார் என்றால் அல்லாஹ்வின் மீது விசுவாசம் கொண்டவர்கள், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள். யார் இஸ்லாமியர்களாக முஸ்லிம்களாக வாழ்கிறார்களோ அவர்கள் நல்ல அறிவுரைகளை, நல்ல விஷயங்களை, பயன் தரக்கூடிய விடயங்களை அவர்கள் பற்றி பிடிப்பார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அறிவுரை என்னவென்றால், நல்ல விஷயங்கள், நல்ல வாசகங்கள் எங்கிருந்தாலும் பயன் தரக்கூடியதாக இருந்தால் அதை பற்றி பிடிப்பார்கள், அதை கொண்டு பலனடைவார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனிலே அழகாக தெளிவாக நமக்கு எடுத்து காட்டுகிறார். அன்பானவர்கள், எந்த அளவுக்கு என்று சொன்னால், அதாவது நாம் செய்யக்கூடிய இபாதத், நாம் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள், அது இபாதத்தா அல்லது பழக்கத்தில் செய்கிறோமா அல்லது சடங்காக செய்கிறோமா என்பதை நாம் கண்டிப்பாக அறிய வேண்டும். பல முஸ்லிம்களை நாம் பார்க்கிறோம், பள்ளிவாசலில் இருந்து கொண்டு மஸ்ஜிதிற்குள்ளே அழகான இபாதத் செய்வார்கள், இக்லாஸான முறையில் இபாதத் செய்வார்கள், இறையச்சத்தோடு இபாதத் செய்வார்கள். ஆனால் பள்ளிவாசலுக்கு வெளியே சென்றால் பாவங்கள், தவறுகள், குற்றங்கள், பிழைகளில் ஈடுபடுவார்கள். ஒரு பக்கம் இபாதத், மற்றொரு பக்கம் தவறுகள், பாவங்கள், பிழைகளில் ஈடுபடுவார்கள். அன்பானவர்களே, நாம் ஒரு பக்கம் இபாதத் செய்து கொண்டு மற்றொரு பக்கம் நாம் பாவங்கள் செய்து கொண்டே இருந்தால் அந்த இபாதத் என்ன இபாதத் தெரியுமா? பழக்கத்திற்காக, வழக்கத்திற்காக, சடங்குக்காக நாம் செய்து கொண்டிருக்கிறோம். நாம் இபாதத் செய்தால், நாம் வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டால் மற்றொரு பக்கம் நம்முடைய தவறுகள், பாவங்கள், குற்றங்கள் குறைய வேண்டும், குறைய வேண்டும், கடைசியில் இல்லாமல் போக வேண்டும். இதுதான் உண்மையான இபாதத், இதுதான் பரிபூர்ணமான இபாதத். இதை நாம் மறந்து விடுகிறோம். பள்ளிவாசலில் இருந்தால் இக்லாஸ், 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 இறையச்சம், இறையச்சம், இறையச்சம். வெளியே சென்று விட்டால் எல்லாத்தையும் கழட்டி விடுகிறோம். அன்பானவர்களே, கண்டிப்பாக ஒவ்வொரு முஸ்லிம்களும் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும். மேலும் பாருங்க அன்பானவர்களே, எல்லா முஸ்லிம்களும் ஆசைப்படுவது என்ன தெரியுமா? அவர்கள் அவா கொள்வது என்னவென்றால், என்னுடைய கடைசி மரணம், என்னுடைய கடைசி நிலை, நான் சுஜூதில மரணிக்க வேண்டும் என்று எல்லோரும் ஆசைப்படுகிறோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்ன ஸலாத கானத் அலல் முஃமினீன கிதாபம் மவ்கூதா. யார் ஃபர்லான தொழுகைகளை உரிய நேரத்தில் தொழுவார்களோ, பேணுதலாக தொழுவார்களோ, இறையச்சத்தோடு தொழுது வருவார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் இந்த பாக்கியத்தை தருகிறார். தொழுகையை பேணுதலாக, தொழுகையை முறையாக, தொழுகையாக பேணுதலாக நாம் கடைபிடித்து ஒருமையானால் நிச்சயமாக நம்முடைய கடைசி நேரம் இருக்கிறது, கடைசி நிலை இருக்கிறது, சுஜூதிலே மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு வழங்குவார். எனவே அன்பானவர்களே, அதிகமாக அதிகமாக தொழக்கூடிய பழக்கத்தையும் தொழக்கூடிய வழக்கத்தையும் ஆக்கிக் கொள்ளுங்கள். அன்பானவர், மேலும் பாருங்க, எந்த அளவுக்கு என்று சொன்னால், நாம் கட்டாயமாக சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் இந்த திக்ரை அதிகமாக செய்யுங்கள். அஃதலு திக்ர் லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு ரதீது பில்லாஹி ரப்பா வ பில் இஸ்லாமி தீனா வ பி முஹம்மதின் ரசூலா
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற இந்த துஆக்களை அதிகமாக ஓதி வாருங்கள். அதன்படி அமல் செய்தால் நிச்சயமாக சொர்க்கம் இருக்கிறது, நம் மீது கட்டாயமாக்கப்படுகிறது. சொல்வது யாருங்க? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே அன்பானவர்களே, இந்த துஆவை அதிகமாக ஓதக்கூடியவர்களாக, இதன் மீது அமல் செய்யக்கூடியவராக நாம் இருக்க வேண்டும். மேலும் பாருங்க, எந்த அளவுக்கு என்று சொன்னால், தாடியை முஸ்லிமாக இருந்து கொண்டு தாடியை மடிப்பவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை. எப்படின்னா அன்பானவர்களே, ஒரு முஸ்லிமாக இருந்து கொண்டு தாடியை மழிப்பவர்களுக்கு இஸ்லாம் மிகப்பெரிய ஒரு கடுமையான எச்சரிக்கை செய்கிறது. ஏனென்றால் ஒழுக்கம், ஒழுங்கு, அழகு, ஸ்டைல், ஸ்மார்ட் இருக்கு இல்லையா அன்பானவர்களே? இதை காரணம் காட்டி, இதை காரணம் காட்டி பல பேர் என்ன செய்வார்கள் என்றால், தாடியை எடுப்பார்கள், தாடியை சிரைப்பார்கள், தாடியை மடிப்பார்கள். ஆனால் அவர்களிடத்தில் ஒரே ஒன்று சொல்லிக் கொள்கிறேன், அல்லாஹ்வின் தூதர், அல்லாஹ்வின் நபி, அல்லாஹ்வின் ரசூல், படைப்பினங்களிலேயே சிறந்தவர், காத்தமுன் நபியின், தாஜிதாரே மதீனா, அஹ்மதே முஸ்தபா, ரசூலே அக்ரம், முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட ஒழுக்கமானவர்கள், அழகானவர்கள் இந்த உலகத்தை யாராவது இருக்கிறார்களா? அவர்களே தாடி வைத்தார்கள், தாடி வைத்து காட்டினார்கள். என்னுடைய வழிமுறையை, என்னுடைய சுன்னத்தை பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு உத்தரவிட்டு இருக்கிறார்கள். அன்பானவர்களே, நாம் என்ன செய்கிறோம்? உலகத்துடைய மாய தோற்றத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம், ஷைத்தானின் அடிச்சுவட்டை பின்பற்றுகிறோம். இஸ்லாத்திலே முழுமையாக நுழைந்து விடுங்கள். இஸ்லாத்திலே முழுமையாக நுழைந்து விட்டால் நிச்சயமாக இஸ்லாமின்படி அமல் செய்வது நமக்கு ஈஸியாக இருக்கும் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். அன்பானவர்கள், மேலும் பாருங்க கண்ணியமானவர்களே, உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு அவார்டு, மிகப்பெரிய ஒரு விருது என்ன தெரியுமா? நம்முடைய அஹ்லாகை பார்த்து, நம்முடைய கிர்தாரை பார்த்து, நம்முடைய நற்பண்புகளை பார்த்து, நம்முடைய நல்ல சிந்தனையை பார்த்து, நம்முடைய நல்ல செயலை பார்த்து மக்கள் நம்முடைய பெற்றோருக்காக வேண்டி பெற்றோருக்கு கண்ணியம் செலுத்த வேண்டும், நமக்காக துஆ செய்ய வேண்டும். இது போன்ற சிஃபாத், இது போன்ற தன்மை யார் இடத்தில் இருக்கிறதோ நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், உலகத்திலே மிகப்பெரிய அவார்டு, மிகப்பெரிய ஒரு பரிசு, மிகப்பெரிய விருது எது என்று சொன்னால் இதுவாகத்தான் இருக்கும். நம்முடைய அஹ்லாகை பார்த்து, நம்முடைய நற்பண்புகளை பார்த்து, நம்முடைய கிர்தாரை பார்த்து மக்கள் பெற்றோருக்காக வேண்டி பெற்றோருக்கு கண்ணியம் செலுத்த வேண்டும், நமக்காக துஆ செய்ய வேண்டும். இது சாதாரண விஷயம் அல்ல. எனவே அன்பானவர்களே, கண்டிப்பாக இது கவனத்தில் கொள்ளுங்கள். மேலும் பாருங்க, எந்த அளவுக்கு என்று சொன்னால் அன்பானவர்களே, இந்த உலகத்தில் மக்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் தெரியுமா? சினிமாவை பார்த்து, நாடகத்தை பார்த்து, டிராமாவை பார்த்து கண்ணீரை வடிக்கிறார்கள், கண்ணீர் சிந்துகிறார்கள். டிராமாவை பார்த்து, சினிமா நடிப்பை பார்த்து உணர்ச்சிபூர்வமாக செயல்படுகிறார்கள். கண்களிலே தாரத்தையார் தண்ணீர் கொட்டுகிறது. ஆனால் உண்மையிலே ஒரு நபர் கஷ்டத்தில் இருப்பார், சிரமத்தில் இருப்பார், முசீபத்தில் இருப்பார். அவனை பார்த்து சொல்வார்கள், அவன் நடிக்கிறான், அவன் டிராமா பண்றான். ஷைத்தான் எப்படி மடக்கிறான் பாருங்க. உண்மையை பொய்யாகவும் பொய்யை உண்மையாகவும் ஷைத்தான் காட்டி நாம் நன்மை செய்வதிலிருந்து நம்ம எப்படி அப்புறப்படுத்துறோம் பாருங்க. எனவே அன்பானவர்களே, இந்த விஷயத்தை கண்டிப்பாக நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். மேலும் பாருங்க, எந்த அளவுக்கு என்று சொன்னால் அன்பானவர்களே, நாம் மக்களுக்காக ஏதாவது ஒரு முஸ்லீமாக இருந்தால் மக்களுக்காக வேண்டி ஏதாவது ஒரு ரூபத்திலே
உதவி செய்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு காசு பணத்தை தந்தானா அதன் மூலமாக உதவி செய்யுங்கள். அது இல்லாவிட்டால் நல்ல வார்த்தைகளை நல்ல வார்த்தைகளை கொண்டு, கனிவான வார்த்தைகளை கொண்டு அவருக்கு ஆறுதல் சொல்லுங்கள், அவரை ஆறுதல் படுத்துங்கள். அதுவும் இயலாவிட்டால் அவருக்காக வேண்டி துவா செய்யுங்கள். யா அல்லாஹ், இன்னார் 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 கஷ்டத்திலே முசீபத்தில் அகப்பட்டிருக்கிறார், யா அல்லாஹ் அந்த கஷ்டத்தை முசீபத்தில் போக்குவாயாக என்று அவருக்காக வேண்டி துவா செய்யுங்கள். அன்பானவர்களே, அதுவும் இயலாவிட்டால் குறைந்தபட்சம் ஒரு முஸ்லிம் மற்ற முஸ்லிம்களை பார்த்து எவ்வளவு தான் வெறுப்பாக இருந்தாலும் பரவாயில்லை, எவ்வளவு தான் கோபத்தில் இருந்தாலும் பரவாயில்லை, அவரை பார்த்து ஒரு புன்முறுவர், ஒரு புன்சிரிப்பாவது சிரியுங்க. இதுவும் உன்னிடத்தில் இல்லை என்றால் மனித நேயம், இன்சானியத் உன்னிடத்தில் செத்து போய்விட்டது என்ற அர்த்தம். எனவே அன்பானவர்களே, கண்டிப்பாக இந்த விஷயத்தை கவனத்தில் கொள்ளுங்கள். மேலும் பாருங்க, எந்த அளவுக்கு என்று சொன்ன அன்பானவர்களே, சில மக்களை பார்ப்போம். அன்பானவர்களே, சில மக்களை பார்ப்போம். அவர்கள் கஷ்டத்தில் இருந்தால், சிரமத்தில் இருந்தால், முசீபத்தில் இருந்தால், மிகப்பெரிய நெருக்கடியில் இருந்தால் கேள்விப்பட்டான்னு வச்சுங்களேன், ஓடோடி போய் பார்ப்பான். எதுக்கு பார்ப்பான் தெரியுமா? உண்மையில கஷ்டத்தில் தான் இருக்கானா, உண்மையில சிரமத்தில் தான் இருக்கிறானா என்று அறிந்து கொள்வதற்காக போய் பார்ப்பான் சகோதரர்களே. ஆனால் உதவி செய்வதற்காக போய் பார்க்க மாட்டான். இது போன்ற ஷைத்தானுடைய சிஃபாத், ஷைத்தானுடைய தன்மை நம்மிடத்தில் இருந்தால் அதை அகற்றிக் கொள்ளுங்கள். நாம் ஒரு மனிதன் கஷ்டத்தில் இருக்கும்போது உதவி செய்வது தான் சிறந்த முஸ்லிமுடைய பண்பாக இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அன்பானவர்களே, மேலும் பாருங்க, எந்த அளவுக்கு என்று சொன்னால் அன்பானவர்களே, இந்த தொழாதவர் இருக்கிறாங்களே, தொழாதவருடைய பட்டியல் இருக்கிறதே, அந்த பட்டியலிலே நாம் இடம் பெறாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். யார் தொழுவதில்லை? காஃபிர்கள் தொழுவதில்லை, முஸ்லிம்கள் தொழுவதில்லை, முஸ்லிம் அல்லாதவர்கள் தொழுவதில்லை, ஃபாசிகீன்கள் தொழுவதில்லை, மரணித்தவர்கள் தொழுவதில்லை. அன்பானவர்களே, இது போன்ற பட்டியலிலே நம்முடைய பெயர் இடம் பெறலாமா? அதனால் அன்பானவர்களே, முஸ்லிமாக இருக்கிறோம், அல்லாஹ் இந்த பாக்கியத்தை தந்திருக்கிறான். கண்டிப்பாக தொழுது கொள்ளுங்கள், தொழுது கொள்ளுங்கள். தொழுகை முக்கியமான விஷயம். மறுமையிலே கேட்கக்கூடிய விடயங்களிலே முதல் விடயம் தொழுகை பற்றி தான். தொழுகை சரியாக இருந்தால், தொழுகை முறையாக இருந்தால், மற்ற விஷயங்களிலே குறைபாடுகள் இருந்தாலும் அல்லாஹ் மன்னித்து விடுவான். எனவே அன்பானவர்களே, தொழுகை இருக்கிறது மிக மிக முக்கியமான விஷயம், முக்கியமான விஷயம், முக்கியமான விஷயம். இதை கண்டிப்பாக எந்த நேரத்தில் எந்த சூழலிலும் விட்டுவிடாதீர்கள். எங்கிருந்தாலும் தொழுது கொள்ளுங்கள். ஏன் என்றால் இதுதான் முஸ்லிமுடைய உண்மையான அடையாளம், உண்மையான அடையாளம் என்பதை மறந்து விடாதீர்கள். அன்பானவர்கள், மேலும் பாருங்க, எந்த அளவுக்கு என்று சொன்னால் அன்பானவர்களே, கபருடைய வாழ்க்கை இருக்குல்ல, அது ஒரு தனிமையான வீடு. குடும்பத்தோடு நாம் கபருக்கு செல்ல முடியாது, நண்பர்களோடு நாம் கபருக்கு செல்ல முடியாது, நாம் சம்பாதித்த காசு பணத்தை எடுத்துக்கொண்டு கபருக்கு செல்ல முடியாது, நாம் கட்டப்பட்ட அடுக்கு மாடிகள் இருக்கிறது அதை எடுத்து கபருக்கு செல்ல முடியாது. கபர் நம்முடன் வரக்கூடிய எது தெரியுமா? நம்முடன் இருக்கக்கூடிய எது தெரியுமா? நாம் செய்த அமல், நாம் செய்த தொழுகை, நாம் நோற்ற நோன்பு, நாம் செய்த ஹஜ், நல்ல காரியங்கள் தான் கபரிலே நம்முடன் இருக்கும், கபரிலே நம்முடன் இருக்கும். யாருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கிறதோ அந்த கபருடைய வாழ்க்கை இருக்கிறது சொர்க்க பூங்காவாக இருக்கும். இல்லை என்றால் நரகத்தின் ஒரு பகுதியாக மாறிவிடும், நரகத்தின் ஒரு குழியாக மாறிவிடும். எனவே அன்பானவர்களே, நல்ல அமல் செய்து கொள்ளுங்கள், நல்ல அமல் செய்து கொள்ளுங்கள். இந்த அமல் தான் கபரிலே நமக்கு துணையாக இருக்கும், கபர் நமக்கு துணையாக வந்து பரிந்துரை செய்யும். எனவே அன்பானவர்கள், இந்த விஷயத்தை கண்டிப்பாக கவனத்தில் கொள்ளுங்கள். மேலும் பாருங்க அன்பானவர்கள், எந்த அளவுக்கு என்று சொன்னால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபஅஹ்ஸனல் வுது, யார் நல்ல முறையிலே சுன்னத்தான முறையிலே
ஒது செய்த பிறகு இந்த துஆவை ஓதுவார்களோ, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அல்லாஹும்ம ஜஅல்னி மினத் தவ்வாபீன வ ஜஅல்னி மினல் முத்ததஹிரீன் என்ற இந்த துஆவை ஓதுவார்களோ, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இல்லா ஃபுத்தியத் லஹு அபுவாபுல் ஜன்னத்தி ஸமானியா யதுகுலு மின் ஐயா ஷா. சொர்க்கத்துடைய 8 கதவுகள் அவருக்காக திறக்கப்படுகிறது. அவர் விரும்பிய கதவின் பக்கம் செல்லலாம். நாம் செய்தது என்ன? ஒது செய்தோம், நல்ல முறையில் செய்தோம், சுன்னத்தான முறையில் செய்தோம். அல்லாஹ் இந்த பாக்கியத்தை தருகிறான். என்ன பாக்கியங்க? சொர்க்கத்துடைய 8 கதவுகள் திறக்கப்படுகின்றன. சாதாரண விஷயமா? எத்தனை பேர் ஒது செய்தோம்? இப்போ செய்திருப்போம் இல்லையா? அந்த துவா மேலே அந்த போர்டில் எழுதி போட்டிருக்கு. இப்போ நான் போதுன துவா இருக்கு இல்லையா, அந்த போர்டில் எழுதி போட்டிருக்கு. எத்தனை பேர் ஓதுறீங்க சொல்லுங்க? எத்தனை பேர் ஓதி இருப்போம் சொல்லுங்க? இதை விட வேற வேணும்? பள்ளிவாசல் வந்து ஒது செய்யும் போது இதை விட வேற என்ன வேலை இருக்கு சொல்லுங்க நம்மளுக்கு? அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, ஒது செய்த பிறகு இந்த போர்டில் எழுதி போட்டிருக்காங்கல்ல, பாத்தீங்களா? இருக்கா இல்லையா? போர்டில் இருக்கா இல்லையாங்க? நம்ம பள்ளி போர்டில் இருக்க இல்லையா? அந்த துவா படித்துக் கொள்ளுங்க. ஹதீஸுடைய துவா. சுனத்தில் 8 கதவுகள் திறக்கப்படுகின்றன. எனவே அன்பானவர்களே, கண்டிப்பாக இது கவனத்தில் கொள்ளுங்கள். மேலும் ஒரு விஷயம் அன்பானவர், மேலும் ஒரே ஒரு விஷயம் எதுவென்று சொன்னால், அன்பானவர்களே, ஏப்ரல் 23ஆம் தேதி, அன்பானவர்களே, ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல் வருகிறது. அதாவது எலெக்ஷன், இது ஓட்டு எலெக்ஷன் நடைபெறுகிறது. அதாவது ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல் முடிந்துவிடும். ஆனா எல்லா கட்சியிலும், ஒரு குடும்பத்தை எடுத்துக்கொண்டா எல்லா கட்சியிலும் இருப்பாங்க. அப்பா ஒரு கட்சியில் இருப்பார், மகன் ஒரு கட்சியில் இருப்பார், சகோதரன் ஒரு கட்சியில் இருப்பாங்க, சொந்தக்காரங்க ஒரு கட்சியில் இருப்பாங்க, உறவினர்கள் ஒரு கட்சியில் இருப்பாங்க, மஹல்லாவாசிகள் ஒரு பக்கம் இருப்பாங்க, நம்முடைய நண்பர்கள் ஒரு கட்சியில் இருப்பாங்க. அன்பானவர்களே, இந்த கட்சிக்காக வேண்டி, நான் இந்த கட்சியில் இருக்கிறேன் அதனால வேண்டி மற்றவர்களை பகைத்துக் கொள்ளாதீர்கள். மற்றவர்களை பகைத்துக் கொள்ளாதீர்கள். ஏன் தெரியுமா? ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல் முடிந்துவிடும். உங்களுக்கு நாளைக்கு ஏதாவது கஷ்டங்கள் வந்தால், ஏதாவது சிரமங்கள் வந்தால், ஏதாவது முசீபத்துகள் வந்தால், அந்த தோழன் தான் உனக்கு உதவி செய்வான், அந்த மஹல்லாவாசி தான் உனக்கு உதவி செய்வாங்க, பக்கத்து இருக்க தான் உனக்கு உதவி செய்வான். எந்த வேட்பாளர் வரமாட்டான், எந்த எம்எல்ஏ வரமாட்டான். ஓட்டு வாங்கிடுவான் இல்லையா, அதுக்கு பிறகு நீ அவனை பார்க்கவே முடியாது. இது இந்தியாவுடைய ஒரு தலையெழுத்து. எனவே அன்பானவர்களே, இந்த எலெக்ஷனுக்காக வேண்டி, இந்த கட்சிக்காக வேண்டி, அந்த கட்சிக்காக வேண்டி சப்போர்ட் பண்றேன், சொந்த பந்தங்களை பகைத்துக் கொள்கிறேன் என்று நாம் செய்வது மிகப்பெரிய ஒரு மடத்தனம். அதற்காக யாரையும் பகைத்துக் கொள்ளாதீர்கள். ஒரு முஸ்லீம் மற்ற முஸ்லீம் திட்டிக் கொள்ளாதீர்கள். ஓட்டு போடுறியா போடுங்க, இல்லையா விட்டுருங்க, பிரச்சனை இல்லை. யார் ஒன்றும் பண்ண முடியாது. இவன் வந்தால் தான் முஸ்லீமை காப்பாற்றுவான், அவன் இல்லை முஸ்லீமா மௌத்தா போயிடுவாங்க. அந்த எண்ணத்தை வைக்காதீங்க, அந்த ஈமானை வைக்காதீங்க. அல்லாஹ்வை நம்பிக்கை வையுங்க. யார் யார் ஒன்றும் செய்திட முடியாது. 2 வல்லரசுகளை பார்த்தோமா இல்லையா? கண்கூடா பார்த்தோம். ஒன்று என்ன? இஸ்ரேல். 2வது என்ன? அமெரிக்கா. சின்ன குட்டி நாடு, குட்டி ஒரு நகரம் ரஸ்ஸா. என்ன பண்ண முடிஞ்சிச்சு? என்னங்க பண்ண முடிஞ்சிச்சு? ஒரு முடிவு கூட போட முடியல. இருக்கா இல்லையா? அதனால இவன் வந்துடுவான், இவன் ஆட்சி அது பண்ணிடுவான், அவன் ஆட்சி ஒன்றும் பண்ண முடியும். அன்பானவர்களே, 2 வல்லரசுகளை பார்த்து விட்டோம். அதனால யாருக்கும் பயப்பட தேவையில்லை. அதனால ஒரு முஸ்லீம் மற்ற முஸ்லீம்களை பகைத்துக் கொள்ளாதீர்கள், ஒருத்தர் மற்றவரை திட்டிக் கொள்ளாதீர்கள், ஏசிக் கொள்ளாதீர்கள். குஃபார் காஃபிர் அவன் ஒன்று சேர்ந்து விடுவான், முஸ்லிம்களை பிரித்து விடுவான். எனவே அன்பானவர்களே, முஸ்லிம்கள் ஒற்றுமையாக இருப்பது, ஒரு முஸ்லிம்கள் மற்ற முஸ்லிம்களை திட்டுவது கூட, கேவலமாக பார்ப்பது கூட சின்ன பாவம் அல்ல, பெரிய பாவம், குனாய கபீரா என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க. எனவே அன்பானவர்களே, இந்த விஷயத்தை கவனத்தில் கொண்டு ஒரு முஸ்லீம் மற்ற முஸ்லீம்கள் அவன் எந்த கட்சியாவது இருந்து போட்டோம், யாருக்காவது ஓட்டு போட்டோம், நீங்க ஓட்டு போடுங்க. அதாவது மற்ற விஷயத்துக்காக வேண்டிய குறைய சொல்லாதீர்கள்.
யாரையும் திட்டாதீர்கள், ஏசாதீர்கள். அன்பானவர்களே, இது கண்டிப்பாக கவனித்துக் கொள்ள ஒரு விஷயமாக இருக்கிறது. ஏன் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வதக்கிர் ஃபஇன்ன திக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். முஸ்லிம்கள் கண்டிப்பாக அறிவுரை பெறுவார்கள், பயன் பெறுவார்கள். நல்ல விஷயங்கள் இருந்தால் எடுத்துக்கொள்வார்கள், கெட்ட விஷயங்கள் தான் விட்டு விடுவார்கள். இதுதான் முஸ்லிமுடைய அடையாளம். சொல்றது யாருங்க? அஸ்ஸாரியாத் 55வது வசனத்திலே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். எனவே அன்பானவர்களே, ஒரு முஸ்லீமாக இருந்து நல்ல விஷயத்தில் தான் நம்ம செயல்பட வேண்டும், தவிர கெட்ட விஷயங்களை விட்டு நாம் ஒதுங்கிட வேண்டும். அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உமக்கும் எனக்கும் அனைத்து முஸ்லிம்களுக்கும் தௌஃபீக் தந்தல்வானாக வேண்டி என் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்துடன் சேர்ந்து கொள்ளுங்கள்.